உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோணாம்பட்டு பாடல் கோவில் தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பகுதிக்கு உட்பட்ட பைக் கண்மாயில் மீன் பாசி குத்தகை ஏலம் கடந்த 12ஆம் தேதி அன்று நடைபெற்றுள்ளது. அதில் கலந்து கொண்டு ஏல முன்வைப்பு தொகை கட்ட செல்லும் பொழுது அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தலித் மக்களை சாதியை சொல்லி இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தலித் மக்கள் பைக் கண்மாயின் ஆயக்காட்டுக்காரர்கள் என்ற முறையில் தங்களுக்கு அதில் உரிமை இருப்பதாகவும் ஜாதி பெயரை கூறி உரிமைகளை பறித்து கோணாம்பட்டு ஊராட்சியில் நடந்த மீன்பாசி குத்தகையை ரத்து செய்து விசாரணை செய்து மீண்டும் மீன்பாசி குத்தகையை விட வேண்டும் என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிராம மக்கள் பரமசிவம், வெள்ளைசாமி, பழனியப்பன், ஒன்றிய பொறுப்பாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோணாம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட புலையன் 171/2 பைக்கண்மாய் அமைந்துள்ளது. அந்த பைக்கண்மாயின் ஏலம் நடைபெறுவதாக ஊராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து 12/3/2024 அன்று ஏலம் நடைபெறுவதாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்தார்கள். இந்நிலையில் கோணாம்பட்டு பாடல் கோவிலை தெருவை சார்ந்த ஆதிராவிட பறையின பொதுமக்கள் 12/3/2024 அன்று ஏலம் கேட்பதற்காக ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று பணம் ரூபாய் 2000 வைப்பு தொகையை செலுத்தியிருந்த நிலையில் கோணாம்பட்டு மறவர் சமூகத்தை சார்ந்த தேவாச்சி கருப்பையா என்பவர் ஆதிராவிட பறையர் மக்களாகிய நீங்கள் ஏலத்தில் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு நுழைந்தால் தேவையில்லாத விபரீதங்கள் ஏற்படும் என்றும் இந்த மக்களை மிரட்டி ஏலத்தில் கலந்து கொள்ள விடாமல் செய்துவிட்டார். ஆகவே சமூகம் அவர்கள் அந்த விதிமுறையை மீறி நடைபெற்ற ஏலத்தை ரத்து செய்தும் வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஏலங்கள் நடைபெறாமல் இருக்க அந்த பைக்கண்மாயை அனைத்து சமூக மக்களும் பங்கு பெறும் மீன்பிடி திருவிழாவை அறிவிப்பு செய்து இந்த பொதுமக்களுக்கு வழிவகை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தர்மபுரி மாவட்டம் அரூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் வெல்லும் ஜனநாயக தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் ஒன்றிய செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வி. தா. செல்வன், மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி துவங்கும் முன்பு பேருந்து நிலைய பவுண்டரியை அளந்து ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றக் கோரியும், மாணவ மாணவிகள் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சுற்றுச்சுவர் எழுப்ப கோரியும், தற்காலிக பேருந்து நிலைய கட்டுமான பணிகளில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துவதை கண்டித்தும், நகரம் முழுவதும் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் ஒரு சில மாதங்கள் ஆன நிலையில் சேதமடைந்து மக்கள் பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஆணையரை கண்டித்தும் போராட்டம் நடைபெறுகிறது. திருத்துறைப்பூண்டியில் பல குளங்கள் காணப்படவில்லை, குட்டைகள் காணப்படவில்லை.
இந்த குளங்கள் குட்டைகள் தூர்வாருவதில் முறைகேடு நடந்துள்ளது. புதிய பேருந்து நிலையம் அமைப்பதில் முறைகேடு நடந்துள்ளது. அதே போல பழைய பேருந்து நிலையம் இடிப்பதிலும் முறைகேடு நடந்துள்ளது. கசடு கழிவுநீர் அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்துள்ளது. மக்கும் குப்பை மக்கா குப்பை என திடக்கழிவு மேலாண்மை வாரியத்தின் வாரியாக அமைக்கப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அந்த பணி நடைபெறாமல் உள்ளது. இதை கண்டித்து இன்றைய போராட்டம் நடைபெற்றது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,